நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நந்தா, உனக்கு கஷ்டமா இருக்கா? இல்ல, பரவாயில்ல அங்கிள். இது நடக்கும்னு எதிர்பார்த்தது தானே. ஆனா நம்ம முயற்சி பண்ணாம விட்டுருக்க கூடாதுல்ல, அதனாலதான் போனேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்க மேல கௌரி அக்காவுக்கு நிறைய கோவம் இருக்கு. அதனாலதான் அவ இப்படி எல்லாம் பேசியிருக்கான். போதும் நந்தா, எனக்கு இதுக்கு மேல வாழணும்னு ஆசை இல்லை. இங்க பாரு, அழாத. நம்ம வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பாப்போம். அங்கிள், முதல்ல நம்ம கையில இருக்க கேஷை பேங்க்ல கட்டுவோம். மீதிய நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கிடைக்குமான்னு ட்ரை பண்ணி பார்க்கறேன். நான் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். கோர்ட்டுக்கா? டிவோர்ஸ் கேஸோட ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் இன்னைக்கு தான். அதை முடிச்சிட்டு நான் கால் பண்றேன். காயத்ரி, 10 லட்சத்தை மொத்தமா கட்ட ஒரே ஒரு நாள் டைம் கேட்டு பாரு. ஒருவேளை பேங்க்ல ஒத்துக்கிட்டாங்கன்னா சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். உங்க 2 பேருக்குமே ரொம்ப சின்ன வயசு. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா நல்லபடியா வாழலாம். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் விட்டு கொடுத்து போயிட்டேன். இனிமே என்னால இவ கூட வாழவே முடியாது மேடம். நீ என்னம்மா சொல்ற? மேடம், நானும் நிறைய தப்பு பண்ணிருக்கேன் தான். அதுக்கு மன்னிப்பு கேட்கவும் தயாரா இருக்கு. எனக்கு டிவோர்ஸ் வேண்டாம் மேடம். எனக்கு எனக்கு என் புருஷன் திரும்ப வேணும். மேடம், இவ சும்மா நடிக்கிறா. அதுக்கான காரணமும் எனக்கு தெரியும். இவ கூட சேர்ந்து வாழ எனக்கு விருப்பமே இல்லை. இங்க பாருங்க நந்தா, உங்க மனைவி இப்போ நிறையவே மாறி இருக்காங்க. இந்த ரூமை விட்டு வெளியே போனா இவ பழைய மாதிரி ஆயிடுவா. முயற்சி பண்ணி வாழ்க்கையை வீணாக்க என்னால முடியாது மேடம். இப்ப கூட பாத்தீங்களா, எதுவுமே இல்லைன்னாலும் இன்னொரு பொண்ணு கூட எனக்கு உறவு இருக்குன்னு சொல்லதான் இவ முயற்சி பண்றா. அப்படியா? அப்போ காயத்ரி கூட உங்களுக்கு எந்த உறவும் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? யார் காயத்ரி? இவரோட பழைய காதலி மேடம். இப்பவும் அவ கூட தான் சுத்திட்டு இருக்காரு. இவ யாருன்னு உங்களுக்கு இப்ப புரியுதில்ல மேடம்? ஃபியூச்சர்ல எனக்கு கிடைக்க போற பதவியும் வாய்ப்பையும் இவ யூஸ் பண்ணிக்க பாக்குறா. நந்தா, அதுல என்ன தப்பு இருக்கு? புருஷனோட உயர்வுல பொண்டாட்டிக்கும் பங்கு இருக்குல்ல. ஒரு பொண்டாட்டிக்கு புருஷன்கிட்ட உரிமை மட்டும் இல்ல மேடம், சில கடமையும் இருக்குல்ல. கடமையை சரியா செய்யாத ஒருத்தவங்க கூட எப்படி நான் வாழ முடியும் மேடம்? இதுக்கு மேல சொல்ல என்கிட்ட எதுவுமே இல்லை மேடம். எனக்கு கண்டிப்பா டிவோர்ஸ் வேணும். வேற எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. அப்படின்னா இப்ப நீங்க போகலாம். சரி மேடம், தேங்க்யூ. மேடம், அவர் இவ்வளவு ஸ்ட்ராங்கா உன்கிட்ட டிவோர்ஸ் கேக்குறாருன்னா இது வரைக்கும் நடந்த எல்லா தப்பையும் நீதான் பண்ணிருக்கணும். என்ன ஸ்வேதா, கரெக்டா? இங்க பாருப்பா. இப்போ என்னன்னு கூப்பிட்டீங்க? இங்க பாருப்பாவா?
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வர வேற எப்படியோ கூப்பிட்டீங்களே, இப்ப என்னாச்சு? அப்பாவும் பொண்ணுக்கும் திடீர் மாற்றம். இவ கழுத்துல நான் தாலி கட்டினதால உங்க எல்லாருக்கும் நான் ஒன்னும் அடிமை கிடையாதுல்ல. குடும்பத்தோட நிம்மதி கிடக்கூடாதுன்னு நான் விட்டு கொடுத்தா நீங்க என்ன கையாலாகாதவனா நினைச்சிட்டீங்க. என்னையும் எங்க அம்மாவையும் கேவலமா நடத்துனீங்க. இங்க பாருப்பா, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. நானும் என் பொண்ணும் இப்ப அதை நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறோம். உங்ககிட்டயும் உங்க அம்மா கிட்டயும் இனிமேல் எந்த பிரச்சனையும் நாங்க பண்ண மாட்டோம். ஆனா நீ எங்க வீட்டுக்கு திரும்ப வரணும், இவ கூட சேர்ந்து வாழணும். இது என்னோட மான பிரச்சனைப்பா. நீ முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. மானமா? அது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் இருக்கு. இவ புருஷன்ற பேர்ல உங்க வீட்ல இருந்து அசிங்கப்படுறதை விட தலைய மொட்டையடிச்சு சாமியாராயி காசிக்கு போயிடலாங்க. இந்த ஜென்மத்துல நான் கண்டிப்பா இவ கூட வாழவே மாட்டேன். ஆனா இந்த ஜென்மத்துல எனக்கு ஒரு வாழ்க்கை இருந்தா அது உங்க கூட மட்டும்தான். தெருவுல உடம்ப வைக்கிற பொம்பளைங்களை விட அசிங்க பிடிச்சவ உங்க பழைய காதலி. ஏய்! ஏய், ஏய். கொய்யடா. இது உனக்கு விழ வேண்டியது. அன்னைக்கு என்ன அடிச்சல்ல, அதை இன்னைக்கு திருப்பி கொடுத்ததா நினைச்சுக்கோங்க. இங்க பாரு, ஒரு பொண்ணு அடிக்கிறது தப்புன்னு எனக்கு தெரியும். உன் அட்வொகேட் கிட்ட இதையும் கேஸ்ல சேர்த்துக்க சொல்லு. அவர் என்ன அடிச்சப்போ நீங்க ஏன் எதுவுமே பண்ணல? அவருக்கு பயந்தா? இல்லம்மா, இப்போதைக்கு நாம கொஞ்சம் அடங்கி போறதுதான் நல்லது. நீங்க வேணா பாருங்க, குடும்பப்படுத்துறதுக்கும் சேர்த்து அவர் மேல கேஸ் கொடுக்கறேன். இப்போ அதெல்லாம் வேணாம், அதுக்கான டைம் வரும். உன்னை அடிச்ச அடி எனக்கான அடின்னு தானே அவன் சொன்னான். 1க்கு 10 இதை நம்ம திரும்ப கொடுப்போம். ஆனா இப்ப நம்ம நோக்கம் அவனை திரும்ப வர வைக்கிறது மட்டும்தான். அதுக்கு நாம வேற மாதிரி விளையாடணும். இனிமேல் நாம ஜெயிக்க போறது கோர்ட்ல கிடையாது. அப்புறம் அவனை நாம திரும்ப அடிச்சு பழியெல்லாம் வாங்கிடக்கூடாது. அவனுக்கு பிடிச்சவங்களை கஷ்டப்படுத்தி அவ்வளவுதான் அந்த காயத்ரிய அவளை தெருவில் நிக்க வைக்கணும். இப்போ உனக்கு புரியுதா? ஹலோ, சொல்லுங்க அங்கிள். நந்தா, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த பணத்தை வாங்கிக்க பேங்க்ல ஒத்துக்கல. வீட்டை ஜப்தி பண்றதுக்காக இப்ப அவங்க வந்திருக்காங்க. ஹலோ, ஒட்டுங்க. வாங்க போலாம். போலாம் சார். சார், ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க சார். நாங்க எப்படியாவது கட்டிடுறோம். இவ்வளவு நாள் கிடைக்காத காசு 2 நாள்ல எப்படி கிடைக்கும்? சார், 7 லட்சம் இப்ப கட்டிடுறோம். பாக்கி பணத்தை நாங்க 2 நாளுக்குள்ள எப்படியாவது கட்டிடுறோம் சார். பாதியாலாம் கட்ட முடியாதுமா.
மொத்தமா கட்ட காசு இருக்கா? அப்படின்னா இந்த சாவி இப்பவே கொடுத்துட்றேன். இல்லைன்னா ஏலத்துக்கு விட்டு காசை எடுத்துருவோம். மிச்சம் ஏதாவது இருந்தா உங்களுக்கு கொடுப்போம். தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. சார் நீங்க வாங்க சார். சார், இவங்களை தெருவில் நிறுத்திடாதீங்க. அவங்க போறதுக்கு வேற இடமே இல்ல. ப்ளீஸ் சார். இன்னொரு 2 நாள், அதுக்கப்புறம் வேணா நீங்க ஜப்தி பண்ணிக்கங்க ப்ளீஸ். சார் தள்ளி போங்க சார். சார், இதுல என்னோட நகை பூரா இருக்கு. வீட்டை மட்டும் ஜப்தி பண்ணிடாதீங்க சார். உங்க நகையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். வேணும்னா உங்களுக்கு ஒரு உதவி பண்றோம். இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள மொத்த காசையும் பேங்க்ல கட்டினா உங்க வீட்டை திரும்ப கொடுத்துடுறோம். இல்லைன்னா ஒரே வழிதான், ஏலத்துல பார்ப்போம். நீ எதுக்கடி இப்ப இந்த நகையை தூக்கிட்டு ஓடி வந்த? பார்த்தல, உன் தங்கச்சிங்க இப்ப தெருவில் நிக்கிறாங்க. உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? காயத்ரி, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எங்களால எதுவும் பண்ண முடியல. நந்தா, எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு நந்தா. எங்க வீட ஜப்தி பண்ணிட்டு போயிட்டாங்க. காயத்ரி, அங்கிள், நான் எங்க அம்மா கிட்ட விஷயத்த சொல்லிட்டு தான் வந்தேன். உங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் இவங்களை கூட்டிட்டு போறேன். நந்தா, உன்னோட நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றிப்பா. ஆனா அது வேணாம். என் கண்ணு முன்னாடி வளர்ந்த பசங்க இவங்க. அவங்கள நாங்க பாத்துக்கிறோம். நந்தா, இவங்க என்னோட தங்கச்சிங்க, என் கூட பிறந்தவங்க. இவங்களை அனாதையா விட நான் ஒத்துக்க மாட்டேன். என்னோட வீடு இவங்களுக்கும் சொந்தம் தான். கௌரி, நீ இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. இதுங்களை ஏன் நான் கூட்டிட்டு போகணும்? தலைவலிங்களை கட்டிக்கிட்டு ஆயிடணும்னு எனக்கு அவசியம் இல்ல. நாங்க எங்கேயாவது போயிடுறாங்க. எங்களை ஏதாவது அனாத ஆசிரமத்துல விட்டுருங்க. நாங்க யாருக்கும் தொல்லையா இருக்க மாட்டோம். என்னம்மா பேசுறீங்க? உங்களை அனாதை ஆசிரமத்துல சேர்க்கணுமா? உங்களுக்கு நாங்க இருக்கோமா? இதோ அங்க தெரியுதுல, அது உங்களோட வீடுமா, உங்க சொந்த வீடு. இனி நீங்க அங்க தங்கினா போதும். உள்ள வாங்கம்மா. இன்னையில இருந்து இதுதான் உங்களோட ரூம். போங்க. இதை நீங்க வேற ஒருத்தர் வீடு மாதிரி நினைக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். சின்ன வயசுல இருந்து ஓடி ஆடி விளையாடின வீடு தானமா இது. இப்போ இந்த ரூம் உங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. அப்படி நினைச்சா போதும். இங்க உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. இங்க பாருமா, பிரச்சனைங்க எல்லாம் முடியும். சீக்கிரம் நீங்க சந்தோஷமா வாழ்ற காலம் வரும். இப்போதைக்கு கொஞ்ச நாள் விருந்தாளியா இங்க தங்க போறேன்னு நினைச்சுக்கங்க. ஆமா, விருந்தாளிங்க. இவங்க என்ன அமெரிக்கால இருந்தோ லண்டன்ல இருந்தோ விருந்துக்கு வந்திருக்காங்களா? இப்படி கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வாழறதுக்கு வேற வழி தெரியாம என் புருஷனோட வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்குங்க இதுங்க ரெண்டும். யாரும் இல்லாதவங்க தானே நீங்க. இந்த வார்த்தை எப்பவுமே உங்க ஞாபகத்துல இருக்கணும்.
இப்ப சொன்னதெல்லாம் உனக்கும் ஒத்து போகும். நான் உங்க பையனுடைய மனைவி, வேற வழி இல்லாம வந்தவ இல்ல. இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. 2 நாள் மட்டும் தங்கிட்டு அதுக்கப்புறம் வேற வீட வாடகைக்கு எடுத்துக்கிட்டு ஒழுங்கா ஓடிடுங்க. இல்லனா நீ இவங்களை இங்க இருந்து அனுப்பிடுவியா? அப்படி வாடகை வீட்டுக்கு அனுப்புறதுக்காக நான் இவங்களை இங்க கூட்டிட்டு வரல. இவங்க இங்கதான் இருப்பாங்க, அந்த வீடு திரும்ப கிடைக்கிற வரைக்கும், இல்லன்னா இவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையற வரைக்கும் 2 பேரும் இந்த வீட்டுல தான் இருப்பாங்க. அதை எதிர்க்கிறவங்க இந்த வீட்டை விட்டு போலாம். யார் போக போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேணாம். உங்களுக்கு உதவிக்கு நாங்க இருக்கோம், அது போதாதா? அழாதீங்க, அது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அப்பா, நான் அர்ஜென்ட்டா கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் போகணும். எதுக்கு? அங்க என்னோட ஃப்ரெண்ட் இருக்காரு. இந்த விஷயத்துல ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு நான் அவரை பார்த்து கேட்டுட்டு வரேன். போயிட்டு வா. எல்லாம் சரியாயிடுமா, நீங்க பயப்படாம இருங்க. இருந்தாலும் நமக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு அக்கா. நம்ம கூட பிறந்தவதான் நம்மளுடைய எதிரி. சார் இந்தாங்க சார். கொடுப்பா. ஹலோ, சொல்லுங்க சார். ஜப்தி பண்ணிட்டீங்களா? சூப்பர். இப்போ அவங்க எங்க? அப்படியா? ஓகே, தேங்க்யூ சார். நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். என்னாச்சு டாடி? உன்னுடைய டேடி ஒரு விஷயத்துல இறங்குனா அதை நடத்தி முடிக்காம விட்ட சரித்திரம் இருக்காமா. அதுவும் என் பொண்ணு சம்பந்தப்பட்டதுன்னா நான் அதை கண்டிப்பா முடிக்காம விட்டுருவேனா? இதோ அவ இப்போ தெருவுக்கே வந்துட்டா. பேங்க்ல வீடை பூட்டி சீல் வச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு இது போதும்பா, இப்போதைக்கு இது போதும். இனிமே அவ போறதுக்கு இடம் இல்லாம அலையணும். ஸ்வேதா கிட்ட விளையாண்டா எப்படி இருக்குன்னு அவளுக்கு தெரியணும். ஒருவேளை அந்த கர்னல் அவங்க வீட்டுல தங்க வைக்க வாய்ப்பு இருக்கு. இங்க பாருமா, ஒருவேளை உங்க அம்மா சொன்ன மாதிரி ஏதாவது நடந்துருமா? ஹலோ, என்னடா? ஓ, அது சரி. அப்போ அவங்கள காப்பாத்த அங்க வந்திருக்காங்கல்ல? சரி சரி, நீ போன வை. என்ன டாடி? உன்னோட நந்தா அவங்களுக்கு உதவ அங்க போனாராம். பயப்படாத, அவ நந்தா கூட போலையாம்.
அந்த கர்னல் வீட்டில் தான் இருக்காங்க. அவளும் அவ தங்கச்சி. நான் அவளை பார்க்கணும் டாடி, அந்த காயத்ரிய. ஆனா அங்க அவ நிம்மதியாவே இருக்கக்கூடாது. அதுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு தான் வரணும். அதை நான் பாத்துக்கிறேன் டாடி. நான் உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். உன்னோட இப்போதைய நிலைமைய நேர்ல பார்த்து ரசிக்க. இங்க பாருமா, யாரா இருந்தாலும் அவங்க கஷ்டப்படுற நேரத்துல பார்த்து சந்தோஷப்படுறவங்க மனுஷங்களே இல்ல. இன்னைக்கு உங்களுக்கு நடந்தது யாருக்கு வேணாலும் நடக்கலாம். ஒருவேளை உனக்கு கூட அந்த நிலைமை வரலாம். என்னோட அப்பா முகுந்தன் மேனன். இந்த மாதிரி நிலைமை எனக்கு கண்டிப்பா வராது. நீ எவ்வளவு கிண்டல் பண்ணாலும் அது எனக்கு வலிக்காது ஸ்வேதா. அதுக்கு சொரண இருக்கணும். இங்க பாரு, உன்கிட்ட நான் சொன்னேன்ல என் நந்தாவ எனக்கு திருப்பி கொடுத்துருன்னு. ஆனா செஞ்சியா நீ? இப்ப என்ன ஆச்சு? இங்க பாரு, இவங்க இங்க வாடகைக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவங்க 2 பேரும் என் சொந்த பசங்க மாதிரி. பசங்க மாதிரி, ஆனா பசங்க இல்லல்ல. அப்படின்னா கௌரி அக்கா சொல்லட்டும். அப்படியா கௌரி அக்கா? இல்ல, இந்த அங்கிள் சொல்றாரு 2 பேரும் அவரோட பிள்ளைங்களாம். யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா உண்மை என்னன்னு தீர விசாரிச்சாதானே தெரியும். இங்க பாருங்கக்கா, இவளுக்கு இதெல்லாம் அவசியமா என்ன? வீடையும் நிலத்தையும் மீட்டெடுக்கிறதுக்கான காசை நான் கொடுக்கறேன்னு சொன்னேன். பதிலுக்கு என்னோட புருஷனை இவ எனக்கு திருப்பி கொடுத்திருந்தா மட்டும் போதும். அத மட்டும் இவ செஞ்சிருந்தான்னு வைங்க, அந்த வீடு நேரம் உங்ககிட்டயே இருந்திருக்கும். அதே எப்படி? அதுக்கு உன் புருஷன் ஒத்துக்கணும்ல. அவன் தான் எப்ப பார்த்தாலும் இவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கானே, வேற வேலை இல்லாம. எப்படி இருந்தாலும் எனக்கு நிம்மதியா இருக்கு. இது நான் நந்தாவுக்கு கொடுத்த பரிசு, இந்த ஜப்தி. என்ன கஷ்டப்படுத்தினதுக்காக உன்னை விட மாட்டேன். அக்கா, நீங்களாவது அவளுக்கு சொல்லி புரிய வைங்க. இவ இங்க இப்படியே தங்கியிருந்தா அது உங்களுக்கு தான் கஷ்டம். இது உங்களோட குழந்தை இல்லக்கா? தங்கம். அடடா, ரொம்ப அழகா இருக்கானே. இவனோட பேர் என்ன? கங்காதர். ஓ, நைஸ் நேம். முத தடவையா குழந்தைய பாக்குறேன். இவனுக்கு நான் என்ன கொடுக்கறது? எஸ், இந்தாங்க. இது கொஞ்சம் பெருசுதான், இருந்தாலும் இருக்கட்டும். தங்க குட்டி. ஓ, இது என்னோட சின்ன பரிசு. அப்புறம் நான் வரட்டுமா கௌரி அக்கா? ஐயோ, வீடு வரைக்கும் வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போற? அதெல்லாம் பரவாயில்லக்கா. ஆனா நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. நான் இதுக்கு கவனமா இருக்கணும்? அது உங்க புருஷனை நான் பார்த்திருக்கேன். பார்க்க நல்லா அழகா இருப்பாரு. உங்களுக்கு ஏத்த புருஷன்தான்.
அழகான புருஷன் இருக்கிற வீட்ல இப்படி வயசுக்கு வந்த தங்கச்சிங்களை தங்க வச்சுக்கணுமா சொல்லுங்க? அப்புறம் நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும்க்கா. என்னால வேற என்ன பண்ண முடியும்? அவன் நந்தா பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா. அவரை பத்தி நான் சொல்லவே வேண்டாம். இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது நேரம் வரும்போது நானே சொல்றேன். அது வரைக்கும் நான் அடிக்கடி உங்க குழந்தைய பார்க்க இப்படி வருவேன். சரி, இப்ப நான் கிளம்புறேன். சரி. நீங்க அங்க போறது காயத்ரிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். கஷ்டம் வரும்போது உதவாம பின்ன எப்பதாண்டா உதவி செய்ய முடியும்? அவ விஷயத்துல நான் பண்ண தப்ப நான் சரி செய்யணும். அம்மா, இப்போதைக்கு நீங்க எதுவும் அவகிட்ட பேச வேண்டாம். முதல்ல டிவோர்ஸ் கிடைக்கட்டும். அப்புறம் இந்த மாதிரி நிலைமையில இதெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாதுல்ல. எப்படி இருந்தாலும் நான் போய் அவளை பாக்குறேன். மத்த எல்லாத்தையும் அப்புறம் முடிவு பண்ணலாம். நான் உள்ள வரலாமா? நீங்க 2 பேரும் இப்போ வெளியில கிளம்பிட்டீங்க போல இருக்கு. ஆமா, நானும் அம்மாவும் காயத்ரியை பார்க்க போறோம். என்ன, உனக்கு ஏதாவது கஷ்டமான? என் கஷ்டத்தை பத்தி சொன்னா உங்களுக்கு புரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. உன் கஷ்டத்தை தீர்த்து வைக்கதான் உன்னோட அப்பாவும் அம்மாவும் அங்க இருக்காங்களே. என் புருஷனோட அன்புக்கு ஈடாகாதல்ல அவங்களோட அன்பு. அது சரி. அப்போ அப்படிப்பட்ட எண்ணெல்லாம் உன் மனசுல இருக்கா? இதெல்லாம் இவ போடுற டிராமாமா. நீங்க வாங்கம்மா, நம்ம போலாம். என்னங்க, நான் என்ன சொல்ல வரேன் நீங்க 2 பேரும் கேட்கணும். ஒருவேளை அப்புறமா இதை சொல்றதுக்கு நான் இருக்க மாட்டேன். சொல்ல போனா நான் என் நிம்மதி இழந்த ரொம்ப நாள் ஆச்சு. போனா போகட்டும் விட்டுலான்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா என்னால முடியலங்க. நிறைய முயற்சி பண்ண கடைசியில புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என் வாழ்க்கையில இல்லைன்னா என்னால வாழவே முடியாது. அத்தை, கடைசியா உங்ககிட்ட கேட்கறதுக்காக தான் வந்தேன். இவர்கிட்ட என்னை ஏத்துக்க சொல்லுங்க அத்தை. இல்லைன்னா இப்பவே நான் தற்கொலை பண்ணிப்பேன். நல்லா இருக்கு. தற்கொலை பண்ணிப்பேன்னு பயமுறுத்தி என்ன ஒத்துக்க வைக்க பாக்குறியா? நான் உங்களை பயமுறுத்தலைங்க. நீங்க என்னை ஏத்துக்கிட்டே ஆகணும். எனக்கு இப்பவே நீங்க ஒரு பதில் சொல்லுங்க. நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் பைத்திய மாதிரி நடந்துக்கிற? மரியாதையா கத்திய கீழே போடு. என்னடி, நான் சொல்றது கேட்கலையா? முடியாது அத்தை. நான் இனிமே யார பத்தியும் யோசிக்க போறதே இல்லை. என்னங்க, சீக்கிரம் சொல்லுங்க. என்னை ஏத்துக்கிறேன்னு என்கிட்ட சொல்லுங்க. நல்லா இருக்கு. உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட வேணாம். உனக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சுன்னா சீக்கிரமா செஞ்சு தொலை. அதுக்கப்புறமாவது நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்ல. ஓ, நான் செத்து போயிட்டா நீங்க நிம்மதியா இருப்பீங்கல்ல? ஆமா, நான் காட்டுறேன். உங்க மேல எனக்கு இருக்கிற அன்ப இப்ப நான் காட்டுறேன். பாத்துக்கோங்க. ஸ்வேதா,
போதுமா? இப்பவாவது நான் உங்க மேல அன்பா இருக்கேன்னு நம்புறீங்களா என்ன? உங்க கூட வாழறதுக்கு கொடுத்து வைக்கலன்னா பரவாயில்ல. ஆனா உங்க கண்ணு முன்னாடி சாகலாம்ல. மன்னிச்சிருங்க. நான் பண்ண எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க. ஹலோ, எப்போ? என்னது? என்னங்க? என்ன என்னாச்சு அருந்ததி? என்னன்னு சொல்லு. என்னங்க, நம்ம பொண்ணு நந்தா வீட்டுக்கு போய் கையை அறுத்துக்கிட்டாளாம். அப்புறம் அவளை இப்ப ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களாம். நீ அழாத அருந்ததி, வா நாம ஹாஸ்பிடல் போலாம். ஒன்னும் ஆகாது, வா. காயத்ரி, காயத்ரி, எங்க போய் தொலைஞ்சா இவ? காயத்ரி, என்னக்கா? என்னாச்சுக்கா? இங்க பாரு, தங்கறதுக்கு இடம் கிடைச்சிருச்சுன்னு நிம்மதியா ஜாலியா இருக்கலாம்னு நினைக்காத. உங்க வீட்ல செய்யற வேலையெல்லாம் இங்க செஞ்சா என்னடி? என்ன வேலை செய்யணும்னு சொல்லு, நான் செஞ்சிடுறேன். இந்தா, இதெல்லாம் குழந்தையோட துணி. இதெல்லாம் துவைச்சு போடுன்னு உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கணுமா என்ன? இது குழந்தையோட துணி மட்டும் இல்லையே. ஆமா, என்னோட துணியும் தான் இருக்கு. ஏன் என் துணியை துவைச்சு போடுறதுக்கு உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா? இதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. இதெல்லாம் முன்னாடி நான் செஞ்சுக்கிட்டு தானே இருந்தேன். நான் துவைச்சு போட்டுடுறேன். என்னாச்சு அங்கிள்? நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் நிஜமா? எல்லாம் நிஜம்தான். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கான். உண்மையிலே என்ன அங்கிள் நடந்துச்சு? என்னத்தமா சொல்றது? காலையிலேயே நந்தா வீட்டுக்கு போய் ஸ்வேதா பிரச்சனை பண்ணியிருக்கா. நந்தா அவளை மறுபடியும் ஏத்துக்கணும்னு சொல்லி அழுது புலம்பி பெரிய கலாட்டாலாம் பண்ணியிருக்கா. நந்தா முடியாதுன்னு சொல்லியிருக்கான். உடனே கையை அறுத்துக்கிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கா. இப்ப ஐசியூல இருக்கா. நந்தாவும் அம்மாவும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. நல்லா இருக்கு. ஆ? இப்போ நிம்மதியா இருக்கா உனக்கு? அவ அறிவில்லாம பண்ணதுக்கு நீ எதுக்காக இவ்வளவு குறை சொல்லிக்கிட்டு இருக்க? அப்புறம் யாரு குறை சொல்றது? இவதானே அதுக்கெல்லாம் காரணம். நந்தாவை விடாம இவதானே புடிச்சு வச்சிருக்கா. என்னடி பாக்குற? அடுத்தவளோட புருஷனை புடிச்சு வச்சிட்டு இருந்ததுனால இப்ப ஒருத்தி உயிரே போக போகுது. அவ இன்னும் சாகாம தானே இருக்கா. போய் கொண்டுட்டு தான் வாங்கல. கொல் நஞ்சுக்காரி. இவ மூஞ்சில முழிச்சாலே அன்னைக்கு நாளே விலகாது எனக்கு. எதுக்குடி அழுவுற? அடுத்தவங்க உயிரை எடுக்கிறதுக்குனே வந்திருக்கா இவ. காயத்ரி, நீ இப்படி இருக்கிறதுனாலதான் இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் உன் தலையில கட்டுறா. எவ்வளவு வேலை வேணாலும் நான் செய்வேன் அங்கிள். ஆனா இந்த மாதிரி திட்டத்தை தான் என்னால தாங்க முடியல. அக்காவை பொறுத்த வரைக்கும் நாங்க இந்த வீட்டுல அண்ட வந்தவங்க. வேணாம் வேணாம், அவ துணியெல்லாம் நீ ஒண்ணும் துவைக்க வேண்டாம். இன்னைக்கு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டு. அங்கிள் வேண்டாம். நீங்க ஏதாவது சொன்னா அப்புறம் அதை வச்சு சண்டை போடுவாங்க. இந்த வேலை எல்லாம் எனக்கு ஒண்ணு புதுசு இல்லையே. நான் இதை தோச்சு போட்டுடுறேன். பாவம், இனி இவள அவ என்னெல்லாம் கஷ்டப்படுத்த போறாளோ தெரியல. இருந்தாலும் இவளுக்கு உன் மேல இவ்வளவு அன்பு இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இது அன்பெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அவளோட பைத்தியக்காரத்தனம். அவளுக்கு ஏத்த மாதிரி ஆட என்னால முடியாது. நீ அப்படி சொல்லக்கூடாது நந்தா. அவ தப்பு பண்ணவதான் நான் இல்லேன்னு சொல்லல. ஆனா உன் மேல அன்பு இல்லாம இப்படி தற்கொலை முயற்சி செய்வாளா? அவ நாடகம் போடுறதுக்கான இடம் நம்ம வீடுதான்னு அவ முதல்ல முடிவு பண்ணிருப்பா. இதுல நீங்க ஏமாந்துடுவீங்கன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அவ போட்ட டிராமாக்கு பின்னாடி அவங்க அப்பா தான் இருப்பாரு. இருந்துட்டு போகட்டும்டா. ஆனா நீ வேணும்னு தானே அவ அப்படி செஞ்சா. நீ என்ன சொன்னாலும் சரி, உண்மையான அன்பு இல்லைன்னா இந்த மாதிரி செய்ய துணிய மாட்டாங்க. இது அவங்க பிளான் பண்ணி பண்றாங்கம்மா. இந்தாங்க, இந்த மருந்து சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. இப்ப அவ எப்படி இருக்கா சிஸ்டர்? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. சீக்கிரமா பார்மசிக்கு போய் மருந்து வாங்கிட்டு வாங்க. இங்க பாரு, அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னு அந்த பாவம் நம்மள சும்மா விடாது நந்தா.
அவளை காப்பாத்த நம்மால முடிஞ்சதையெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். சரி, நீ போய் மருந்து வாங்கிட்டு வந்துரு. சம்மந்தி, என்னோட பொண்ணு, அவளுக்கு என்னாச்சு சம்மந்தி? அவ ரொம்ப பாவங்க. எங்களுக்கு உறவுன்னு சொல்லிக்க அவ மட்டும்தான் இருக்கா. நந்தா இல்லாம அவளால வாழவே முடியாது. கடைசி முயற்சின்னு சொல்லிட்டு தான் வீட்ல இருந்தே வந்தா. நந்தா அவளை ஏத்துக்கலன்னா அவ மறுபடியும் இப்படிதான் செஞ்சுக்குவா. அது எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இப்போ அவ நந்தாவை அந்த அளவுக்கு விரும்புறா. நீ இங்கதான் இருக்கியா? இன்னும் யாரெல்லாம் நீ கொல்லலான்னு இருக்க? உங்க அக்காவையா இல்ல ராஜசியா? இவ கால் பட்டா அந்த இடம் நாசமா போயிடும். எப்படி பாக்குறேன்னு பாத்தீங்கல்ல? என்னடி முறைக்கிற? நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதுனால தானே வேற ஒருத்தரோட குழந்தைய பெத்துக்கிட்டு ராஜேஷ் மாமாவை கட்டிக்கிட்டு நீங்க இந்த வீட்டுல இருக்கீங்க. திரும்பவும் இந்த தாலியை கட்டிக்கிறதுக்கு வீட்டுல இருக்கிற எல்லார் காலையும் விழுந்தீங்களே, அதை மறந்துடாதீங்க. இப்ப புரியுதா யாரு கால வைக்கிற இடம் விளங்காம போயிடுச்சுன்னு? இவ பயங்கரமான ஆளுதாமா. இவ திருந்த மாட்டா. இங்க பாருமா, நீ கவனமா இரு. உன் புருஷனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருவா. இனிமே இவ பாத்துப்பா. நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்கக்கா. நான் ஏன் கவனமா இருக்கணும்? அழகான ஆம்பளை இருக்கிற வீட்டுல இப்படி வயசுக்கு வந்து தங்கச்சிங்களை தங்க வைக்கணுமான்னு யோசிங்க. அதுவும் பக்கத்து ரூம்லயே. யோசிச்சு பாருங்க, நான் சொன்னது உங்களுக்கே புரியும். இங்க பாரு, எப்பவுமே இப்படி ரூம்குள்ளேயே ஹாயா இருக்கலாம்னு நினைக்காத. அது நடக்காது, புரிஞ்சுக்கோ. இங்க வேலை செய்யறதுக்கு ஆள் எல்லாம் கிடையாது. 3 வேளையும் நல்லா உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு. எதுக்காக இப்படி திட்டிக்கிட்டே இருக்க? வீட்டு வேலை செய்யறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வாயால சொன்னா மட்டும் போதுமா? ஓடி ஆடி நல்லா வேலை செய்யணும். எழுந்து கிச்சனுக்கு போடி. போய் எல்லாருக்கும் நல்லா சமைச்சு வை. இங்க பாரு, எனக்கான சாப்பாடு ஸ்பெஷலா பண்ணணும். அக்கா, நீங்க என்ன அக்காவை இந்த வீட்ல இருக்கிற ஒரு வேலைக்காரன்னு நினைக்கிறீங்களா? அதுவே இவளுக்கு ஓவர் தான். அக்கா, வழிய வந்து தங்கி இருக்கிறவங்க கிட்ட இப்படி பேசுறதே பெரிய விஷயம் தான். அப்படி பார்த்தா இந்த வீட்டுக்கு யாரு வந்தான்னு மறந்துட்டீங்களா? யாரு? மனோ மாமாவை தேடி போய் ரோடு ரோடு அலைஞ்சிட்டு திரும்ப வந்தது நீங்க தானே? அதுவும் இங்க இருக்கிறவங்க எல்லாரோட காலில் விழுந்து தானே ஒத்துக்க வச்சீங்க. என்னடி சொன்ன உன்ன? வேண்டாம். இவ மேல கை வைக்க நான் விட மாட்டேன். உங்களுக்கு இப்ப சமைக்கணும் தானே? நான் சமைச்சு வச்சிடுறேன். இப்ப நீங்க இருந்து போ. அக்கா, எதுக்காகக்கா அக்கா நம்ம கிட்ட இவ்ளோ கொடூரமா நடந்துக்கிறாங்க? எனக்கு தெரியலம்மா, எல்லாம் நம்ம தலையெழுத்து. ஸ்வேதா, ஸ்வேதா,
ஆர் யூ ஓகே? திரும்ப இந்த மாதிரி பண்ணக்கூடாது. மேனன் சாரோட பொண்ணுன்றதுனால இந்த தடவை நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல. இனிமே பயப்பட வேண்டாம். இன்னைக்கு இங்க இருக்கட்டும், நாளைக்கு காலையில நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ஓகே? இப்போவாவது என்னை ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்கங்க. இருந்தாலும் நாங்க ரொம்பவே பயந்து போயிட்டோம்மா. நான் செத்தாலும் பரவாயில்லன்னு நந்தா என்கிட்ட சொன்னதும் நான் செத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அத்தை, எனக்கு என்னோட நந்தாவை திரும்ப கொடுத்துருங்க அத்தை. நான் இனிமே அவர் கூட சண்டையே போட மாட்டேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.